இருக்கக்கூடிய ஒரே பதில், இலவசம் என்பது உங்களை கடனாளியாக்கும் செயல். ஆதிக்கத்தின் பெயராலோ எதனாலும் மனிதர்களுக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு சமத்துவமான சமுதாயத்தை சமைக்க வேண்டும். தனி மனித ஒழுங்குதான் சமுதாய ஒழுங்கு. இந்த நல்ல ஒரு குறிக்கோள்களையும் தத்துவங்களையும் சொல்லுகின்ற ஒரு மெய்ஞான கொடி சித்தர்கள். ஏதோ நம்ம சும்மா வந்து பல கொள்கைகளை குறிக்கோள்களை பல புத்தகங்களாக அச்சடித்து 4 லட்சம் பேஜுக்கு மேல இருக்கு அவங்க எழுதின தொகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். இன்று 4/4/2026 நாங்கள் இந்து வேத முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த கட்சியானது கடந்த ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாலேயே மத்திய அரசின் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய எண்ணும் எங்களுக்கு கிடைத்து அவர்கள் கேட்ட குறிப்புகளும் விளக்கங்களும் தந்து இன்னும் அங்கீகாரம் கிடைப்பதற்கு சிறு தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதற்குள்ளாகவே இந்த சட்டசபை தேர்தலும் வந்த காரணத்தினால் நாங்கள் சட்டசபை தேர்தலில் நிற்க வேண்டும், இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த சட்டசபை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கருதி நாங்கள் நாடாளும் மக்கள் கட்சி என்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு பேனாமுனை சின்னத்திலே இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். நாம் இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் பல்லாவரத்திலே நிற்கின்ற நமது சித்தநெறியை சார்ந்த சித்தநெறி செல்வி அவர்கள், திரு ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பல்லாவர தொகுதியிலே நிற்கின்றார். இந்த 3 அறிமுகங்களையும் இந்த கூட்டத்திலே கூறி நாம் ஏன் இந்து வேத முன்னேற்ற கழகம் இந்த அரசியலிலே நிற்கின்றது என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக விரும்புகின்றோம். இந்த அமைப்பு ஏதோ ஒரு அவசர கதியாக தேர்தலில் நிற்பதற்காக வந்த ஒரு இயக்கம் அல்ல. இது பன்னெடுங்காலமாக சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்களின் தத்துவத்தை தலைமை தாங்கி ஏற்று நடத்தி வரக்கூடிய ஒரு கழகமாகும். நாங்கள் 11 சித்தர் மடம் பீடத்தின் கீழ் இயங்குகின்ற இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தையும் அது சமயத்திற்காகவும் இந்து வேத முன்னேற்ற கழகம் அரசியல் சார்ந்தும் மக்களிடையே தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். காலம் கனிந்து வர காரணத்தினாலும் அருளுலகத்தோடு ஒப்புதலும் மாற்றம் கட்டாயம் தேவை என்கின்ற மக்களுடைய கருத்தும் வலுத்திருக்க நாம் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தத்துவம்தான் நம்மை நாடாள வேண்டும். தனிநபர் நாடாளும் பொழுது அவருடைய விருப்பு வெறுப்பு, அவருடைய ஆணவ அகம்பாவங்கள், குடும்ப சூழல்கள், நண்பர் சூழல்கள் காரணமாக அந்த ஆட்சி நல்லாட்சியாக அமைவதில்லை. இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே அரசியல் என்பது கட்சியாகத்தான் விளங்குகின்றது. பல கட்சிகள் வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றன. பலரும் ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவுடன் மற்ற கட்சிக்கு செல்கின்றார்கள். இப்படிதான் கட்சி மாற்றம் நடைபெறுகிறதே உரிய ஒரு அரசு மாற்றம் இதுவரை நடக்கவே இல்லை. அரசு என்றால் அரசு இயந்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். அரசு நிறுவனங்கள் கட்டமைப்புகள் மாறினால்தான் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி அமைக்க முடியும். ஆகவே இனியும் தாமதிக்காத அரசியலிலும் நாம் மக்களை சந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியை உருவாக்கி இந்த தேர்தலிலே நாம் நிற்கின்றோம். சித்தர்கள் 4 வகையான வாழ்க்கையை கூறி தனிமனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, அரசியல் வாழ்வு என்ற 4 விதமான வாழ்க்கையை கூறி ஒவ்வொரு மனிதனும் அரசியலிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலே அரசியல் என்பது ஒரு தகாத வார்த்தையாக மக்களிடையே நிலைவிட்டது. அரசியல் செய்வது என்றால் ஒருவன் ஒருத்தரை காலை இழுத்து விடுறது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிப்பது, அதன் மூலம் அந்த சாம்பலின் மூலம் தான் வளருவது, இப்படிதான் கேட்டால் இதுதான் அரசியல் என்று மக்களிடையே ஒரு புரிதலும் கட்சிகளிடையும் ஒரு புரிதல் இருந்து வருகிறது. ஆனால் அரசியல் என்பது ஒரு உண்மையான தொன்மையான ஒரு அருளார்ந்த வாழ்வியல் நெறியாகும். இதை மக்களிடையே மறுபடியும் எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்து வேத முன்னேற்ற கழகம் இங்கு வந்திருக்கின்றது.
ஆகவே அரசியல் வாழ்வை மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வாக்கு அரசியலில் இருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வெறும் வாக்கு அரசியல் தான். 100 பேர்ல 80 பேர் தான் வாக்களிக்கிறார்கள். அந்த 80 பேரிலையும் யார் 35-40% எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார்கள். அப்படி இங்க எண்ணிக்கை போட்டு பார்த்தால் 1/3 விழுக்காடு யார் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை ஆண்டுகிட்டு வராங்க. அப்ப 2 மடங்கு பேர் இந்த ஆட்சி விரும்புவதே இல்லை. அப்படி மக்கள் விரும்பாத ஆட்சி தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பதவியை பாதுகாக்க வேண்டும், தனது கட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான செயல்களையும் செய்து எப்படியாவது ஆட்சி பீடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் பாடுபட்டு வருகிறார்கள். இதனால் அவர்களிடம் உண்மையான மனிதநேய அக்கறையோ சமத்துவ சகோதர தத்துவ கோட்பாடோ அவர்களிடம் இல்லை. வாயளவில் தமிழ் வாழ்க என்று கூறினாலும், அவர்கள் மக்களுக்காக உழைக்கிறேன் என்று கூறினாலும், ஆனால் அவர்கள் அவர்களுக்காகவும் அவருடைய கட்சிக்காகவும் தான் உழைக்கிறார்கள். இதை மாற்ற முடியாத சூழலிலே மக்களும் அரசியலுக்கு நமக்கும் சம்பந்தம் அல்ல என்று ஒதுங்கி இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக நாம் வாக்கு அரசியலில் இருந்து அரசியலில் வாக்காளர்கள் என்று முன்னெடுத்து வருகின்றோம். ஏனென்றால் 15 சித்தர்கள் ஒரு தத்துவம் தான் நம்மை தலைமை தாங்க வேண்டும். தனி மனிதன் தலைமை தாங்குவதை விட ஒரு தத்துவத்தின் வழிவந்த வாரிசுகள் தான் நம்மை தலைமை ஆக வேண்டும். கம்யூனிசம் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ரஷ்யாவும் சீனாவும் ஆண்டு கொண்டிருக்கிறது. எப்படி தத்துவங்கள் வழிவந்த அரசு ஒரு நல்லாட்சியாகவும் இருந்திருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாக்காளரும் இனிமேல் எந்த தத்துவம் நாடாளுகிறது, எந்த சித்தாந்தத்தினால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்ற கேள்வியை கேட்கும் பொழுதுதான் மனிதர்கள் வாக்காளர்கள் ஒரு நல்லதொரு அரசியலை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே இந்த தத்துவம் தலைமை தாங்க வேண்டும். சித்தநெறி மூலமாகத்தான் நல்லாட்சி வழங்க முடியும். மகேசனை தொழுகின்ற அடியார்களாகிய சிவனடியார்கள் தான் ஒரு நல்ல ஒரு தொண்டை உருவாக்க முடியும். ஏனென்றால் மகேசனை தொண்டாற்றுவர்கள் தான் மக்கள் தொண்டையும் மகேசனுக்காக செய்கின்ற தொண்டாக ஏற்று அவர்கள் நன்னடத்தையோடு அவர்கள் செயல்படுவார்கள். இந்த விழிப்புணர்வை மக்களை கொண்டு வருவதற்காகத்தான் நாம் இந்த தேர்தல் அரசியலிலே நிற்கின்றோம். வருங்காலங்களிலே நாங்கள் 242 தொகுதிகள் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நின்று மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும். அருள் சார்ந்த அரசியலை கொண்டு வர வேண்டும் நினைக்கின்றோம். அதாவது ஒரு அருளாட்சி குடியரசு அரசாங்கம் இந்த நாட்டிலே அமையும் பொழுதுதான் மக்கள் அனைவரும் எல்லாம் பெற்றவர்களாக சமத்துவம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு கோட்பாட்டை நோக்கி நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். வெற்றி பெற்றால்தான் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்றும் இல்லை. நாங்கள் கடந்த ஒரு 40-50 வருடங்களாக மக்களுக்காக மதத்தின் வழியிலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதன் நீட்சியாக இப்பொழுது அரசியலையும் தொண்டாற்ற வேண்டும் என்று நாங்கள் விளைந்து இப்பொழுது கட்சியின் மூலமாக அரசியலை சந்திக்கின்றோம். ஆகவே இந்த ஒரு கட்சியுடைய அறிமுகம் உங்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று அதை நீங்கள் அனைவரும் மக்களுக்கு எடுத்து செல்வீர்கள் என்று நம்பிக்கையிலே கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தர் பூதகணநாதன், பொதுச் செயலாளர், இந்து வேத முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தர் மூங்கிலடியார், இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் தலைவர். நமது பொதுச் செயலாளர் ஐயா சித்தர் பூதகநாதன் அவர்கள் தெளிவாக உரைத்தார்கள். நாட்டை ஆள வேண்டும் என்றால் அது தனி மனிதர்களின் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இருக்கவே கூடாது. ஒரு தத்துவம் தான் அதை நாடாள வேண்டும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கமும் அரசு அலுவலர்களும் செயல்பட வேண்டும். இப்ப அந்த வகையிலே தான் இந்து வேத முன்னேற்ற கழகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அந்த தத்துவம் என்னவென்றால் சமத்துவம், சகோதர தத்துவம், பொது உடைமை, கூட்டுறவு சமுதாயம் அமைப்பதுதான் இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள். அதாவது சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம் மட்டுமல்லாமல் எந்த விதமான மனிதர்களுக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் சாதியின் பெயராலோ
பணத்தின் பெயராலோ ஆதிக்கத்தின் பெயராலோ எதனாலும் மனிதர்களுக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு சமத்துவமான சமுதாயத்தை சமைக்க வேண்டும். அதில் வெறும் சமத்துவம் மட்டும் இருந்துவிட்டு போதாது, பொருளாதார சமத்துவம் மட்டும் இருந்தால் போதாது. அதுல அன்பும் பண்பும் தேசமும் மனிதநேயமும் மக்கள்கிட்ட இருக்கும்போது அதுல சமத்துவத்தோடு சகோதர தத்துவமும் கலந்துவிடும். சமத்துவமும் சகோதர தத்துவமும் வந்துவிட்டால் பொது உடைமை எளிதாக செயல்படுத்தும். பொதுமை உடைமை என்றால் பொருளாதார பொது உடைமை மட்டுமல்ல, இருக்கும் எல்லாவற்றையுமே நாம் பிறருக்காக கொடுத்து வாழும் வாழ்க்கை ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு பிரச்சனைனா எப்படி நம்ம செய்கிறோமோ, ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு பிரச்சனைகள் என்றால் எப்படி ஓடோடி செய்கிறோமோ, அப்படின்ட்டு சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து அங்கங்களில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அடுத்த அங்கத்தினர்கள் ஓடோடி வந்து செய்யும் வகையில இந்த சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயம் அமையும். இது சாத்தியமா? இன்றைய சூழல்ல மக்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்களா? சாத்தியமானா சாத்தியம் இல்லாதது மாதிரி தான் தெரியும். அதற்காகத்தான் நாங்கள் 80 ஆண்டுகளுக்கு மேல் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் என்று ஒரு அருளார்ந்த இயக்கத்தை வைத்து மனித வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் செம்மைப்படுத்துவதற்கான வழிவகைகளையும் அருட்கோட்டங்களையும் தமிழ்நாடு முழுவதையும் உருவாக்கிவிட்டு அதன் மூலம் உலக ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஆன்மநேய அளவுல ஒரு ஒருமைப்பாடை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு அரசியலை சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களது வேட்பாளர் இங்க அமர்ந்திருக்கிறார்கள், ராஜேஸ்வரி அம்மாள், சித்தரடியால் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையில் உள்ள பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். பேனாமுனை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் சமுதாய இயக்கம் என்று பார்த்தோம். அதன் அரசியல் பிரிவாகிய இந்து வேத முன்னேற்ற கழகமானது அரசு அந்த பதிவிற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவிற்கு அளித்திருக்கிறோம். இன்னும் பதிவு வந்து சேரவில்லைங்கிறதெல்லாம் சித்தர் பூதகநாதர் அவர்கள் விளக்கமாக கூறினார்கள். அந்த பதிவு வராத காரணத்தால் நாடாளும் மக்கள் கட்சியுடன் கூட்டணியீடாக இந்த பேனாமுனை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். நமது சித்தரடியால் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் இந்த பேனாமுனை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் சென்னை பல்லாவரம் தொகுதியில. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஒரு தொகுதியில தானே நீங்க நிக்கிறீங்க, உங்களால மக்களுக்கு நன்மை செய்து விட முடியுமா? சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயத்தை உங்களால உருவாக்கி விட முடியுமா? இப்படியெல்லாம் கேட்கிறாங்க. அதற்காக எங்களது திட்டம் வலுவான திட்டம், அடிப்படைகளின் அடிப்படையில ஒரு உத்தியின் அடிப்படையில உருவாக்கி இருக்கிறோம். இப்ப எங்கிட்ட இருக்கிற பணபலம் மற்றும் ஆள் பலத்தை வச்சு ஒரு தொகுதியில் தான் நிறுத்த முடியும். அந்த தொகுதியில நாங்கள் செய்து வரும் மாற்றங்களையும் அதுல என்னென்னலாம் செய்ய போறோங்கிறதையும் செயல்படுத்தி காட்டிவிட்டோம் என்றால் 5 வருடங்களில் மற்ற 233 தொகுதிகளையும் எங்கள் தொகுதியை பல்லாவரம் தொகுதியை உற்று நோக்க செய்து இதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற ஆதங்கத்தை அனைத்து தொகுதியிலும் உருவாக்குவதுதான் எங்களது திட்டம். இதை எப்படி உண்டாக்க முடியும்னா, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே தொகுதியில தான் ஜெயிச்சு வரப்போறோம். அப்ப ஒரு தொகுதியில ஜெயிச்சு வந்தோம்னா புதிதாக ஒரு பள்ளியோ, புதிதாக ஒரு விளையாட்டு மைதானமோ, புதிதாக ஒரு மருத்துவமனையோ உருவாக்கிட முடியாது. அதுக்கு அமைச்சரின் துணை வேண்டும், முதலமைச்சரின் துணை வேண்டும். ஆனா பல்லாவரம் பகுதியிலே பார்த்தீங்கன்னா அழகாக கண்டோன்மெண்ட்னு ஒரு பகுதி இருக்கிறது. அது இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி. அங்க எல்லாமே அழகா இருக்குது. மருத்துவமனை சிறப்பாக இருக்கிறது, பள்ளி சிறப்பாக இருக்கிறது, விளையாட்டு மைதானங்கள் சிறப்பாக இருக்கின்றன. ஒரு சமுதாய நலக்கூடம், திருமண அரங்கம், ஏசி காலில் குளிரூட்டப்பட்ட ஏசி காலில் குறைந்த வாடகைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டோன்மெண்ட் பகுதியில. அதே இது அனகாபுத்தூருக்கோ இல்ல நங்கநல்லூருக்கோ இல்ல பொலிச்சலூருக்கோ பம்மலுக்கோ குரோம்பேட்டை பகுதிகளுக்கோ வந்தா அதே பள்ளிகள் ஒழுங்காக இயங்குவதில்லை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சென்னையில இருக்கிற நல்ல பள்ளிகள் என்ன, KK நகர்ல ஒண்ணு இருக்குது, அசோக் நகர்ல ஒண்ணு இருக்குது, அமிஞ்சிக்கரையில ஒண்ணு இருக்குது. இத மாதிரி பள்ளிகள் சிறப்பாக இருக்கின்றன. அவங்க என்ன செய்யறாங்க? நீட் கோச்சிங் கொடுப்பது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு 4-5 மாணவர்களை மருத்துவ MBBS சேர்க்கையில அவங்க சேர்த்து விடுகிறார்கள். அதே மாதிரி பள்ளி அரசு பள்ளி தான்.
அந்த பள்ளி அமிஞ்சிக்கரையிலையும் அசோக் நகர்லையும் செய்யறத ஏன் பல்லாவரத்தில் செய்யவில்லைன்னா சித்தர்களின் வாக்கு என்ன? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. யாரெல்லாம் மகேசனுக்கு செய்த தொண்டு எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வுடனும் ஆத்மார்த்தமாகவும் செய்வார்களோ அதே மாதிரி மக்களுக்கும் தொண்டு செய்தவர்கள் என்றால் சிறப்பான மருத்துவமனைகள் அமையும், பள்ளிகள் அமையும். சென்னையிலேயே அரசு திருமணக்கூடம் இருக்குது, திருவிக நகர்ல 25,000 ரூபாய் தான் வாடகை. அவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமும் தனியார் திருமண மண்டபங்களை விட சிறப்பாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு வாடகை 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தின் வாடகை 25,000 ரூபாய். அது திருவிக நகர்ல அரசாங்கம் தான் செயலாக்குகிறது. அப்ப ஏன் பல்லாவரத்துல செயல் பார்க்கல? ஏன் அனகாபுத்தூர்ல செயல்படுத்தவில்லை? ஏன் பம்மலில் செயல்படுத்தவில்லை? ஏன் பொலிச்சலூரில் செயல்படுத்தவில்லை? ஏன் குரோம்பேட்டையில் செயல்படுத்தவில்லை? ஆனா பல்லாவரத்திலே கண்டோன்மெண்ட் பகுதியில் அது சிறப்பாக நடக்கிறது. ஆக சிறப்பாக ஒரு அரசு இயந்திரம் நடைபெற வேண்டும் என்றால் அதுல சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கடவுளுக்கு எப்படி தொண்டு செய்யும் போது ஒரு அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் பக்தி உணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுகிறோமோ அதே அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்களுக்கும் சேவை செய்தால் நமக்கு மருத்துவமனைகள் சிறப்பான மருத்துவமனைகள் கிடைக்கும், உடற்பயிற்சி கூடங்கள் கிடைக்கும். சென்னையிலே 7 கிணறுங்கிற பகுதியிலே பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடம், ஜிம், மத்திய தர வர்க்க பெண்கள் கூட அவங்களுக்கு தனி நேரம் வாங்கிட்டு உடம்பு பாடி ஃபிட்னஸ் அவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஜிம்னாசியத்துல. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கும் வழங்குகிறோங்கிறது தான் எங்களது வாக்குறுதி. சாதாரணமாக வாக்குறுதி வழங்கப்படவில்லை. எங்களது வேட்பாளர் கீழே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். இவர் மேல திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இவற்றை உறுதியாக நிறைவேற்றுவேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். எந்த பெரிய கட்சியராக இருந்தாலும் சரி இப்படி கையெழுத்து போட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் இந்து வேத முன்னேற்ற கழகம். நாங்கள் செவ்வாடையுடன் மெய்ஞான கொடியாகிய சிவலிங்க கொடியை ஏந்தி வருகிறோம். நாங்கள் சொன்னதை உறுதியாக செய்து காட்டுவோம். உறுதியாக நாங்கள் சொன்னதை செய்து காட்டுவோம். அதனால தான் அந்த தைரியத்துல தான் இதை நாங்கள் கையெழுத்து போட்டு ஒவ்வொரு துண்டறிக்கையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக புதிதாக திட்டங்கள் வரணும்னா அதுக்கு அமைச்சர் வேண்டும், முதலமைச்சர் வேணும். ஆனா இருக்கிறத செயல்படுத்தணும்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அந்த அளவுல சேவை மனப்பான்மை உள்ள சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இருந்தார் என்றால் நிச்சயமாக அரசு அலுவலகங்கள் மூலமாக சிறப்பாக அதை நடத்திவிட முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருமானத்தை பெருக்குவதற்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றால் மட்டும் போதாது. ஆனா செலவுகளை குறைத்து விட்டு உங்களுக்கு இருக்கிற பள்ளி செலவுகளை குறைச்சிடலாம், மருத்துவமனை செலவுகளை குறைச்சிடலாம், ஒரு சுகாதாரமான அமைப்புகளை உருவாக்கி கொடுத்திடலாம், விளையாட்டு பூங்காக்கள் கொடுத்துடலாம். இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்து திருமண மண்டபங்களை குறைச்சாச்சுன்னா செலவு, குடும்பத்தின் செலவு குறைகிறது, சேமிப்பு அதிகமாகிறது, வாழ்க்கை தரம் உயர்கிறது. இந்த ஒரு உத்தியோடு தான் செயல்படுத்த முடியுங்கிறதை தெளிவாக வரையறுத்து எழுதி காண்பித்து விட்டு நாங்கள் அரசியலில் நுழைந்திருக்கிறோம். நமது ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களின் சின்னம் பேனாமுனை சின்னம். பல்லாவரம் தொகுதியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இன்னொன்னு கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க, ஏங்க நீங்க சிவன் லிங்க கொடியெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, சிவனை கொண்டு போய் அரசியல்ல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அது மிக மிக தவறான கண்ணோட்டம். முதலாக தமிழர்களுக்கு சிவபெருமான் தான் தமிழ் சங்கத்தை துவங்கி தமிழர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார். இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கினவரும் சிவபெருமான் தான். அதே சிவபெருமான் தான் ஆட்சி முறை என்றால் என்ன, அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தானே முதல் பாண்டிய மன்னனாக இருந்து அதை அரசியலை தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் சிவபெருமான் தான். அவருடைய புதல்வன் முருகப்பெருமான் தான் 2வது அரசனாகவும் இருந்தார். ஆக சிவபெருமான் என்பது அரசை தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். எப்படி மொழியை சொல்லிக் கொடுத்தாரோ, எப்படி வேதத்தையும் மதத்தையும் சொல்லிக் கொடுத்தாரோ, அதே போல சிவபெருமான் வழங்கியதுதான் இந்த அரசியல் அமைப்பும். அப்ப சிவபெருமான் கொடுத்த அரசியல் அமைப்பு தூய்மை இருக்கும், நன்மை இருக்கும், திறமையாக அது செயல்படும், மக்களுக்கு நல்லதொரு அருளாட்சி அமையும். சித்தர்கள் விதத்திலே அந்த அருளாட்சி அமையும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே நமது வேட்பாளர் சித்தரடியாள் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் பேனாமுனை சின்னத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்களை பெருவாரியான வாக்குகள் எடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.
யோ சார், நீங்கள் அந்த ஸ்டார் தொகுதி, இந்த தொகுதி கைவிட்டாங்க, அப்புறம் கொள்ளையடிச்சுறாங்க எல்லாம் சொல்லாதீங்க, இலவசம் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கேன். ஆமா, அவரு வந்து இன்னைக்கு தான் அவரு ஊர்ல போய் இது பண்ண போயிருக்காரு. ஆமா பண்ணாரு. ஆமா பண்ணுவோம், நாங்களும் அங்க போவோம், அவரும் இங்க வருவார். அவங்க வந்து இப்போதைக்கு சென்னையில 3 தொகுதிகள் கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 72 தொகுதியில போட்டுருக்காங்க. ஆமா ஆமா, வேணாமனை சின்ன இதான் இந்த முடிச்சு 15 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் வேட்பாளருக்கு நிறைவேற சொல்லிடுவாங்க. ஆமா, சின்ன வந்து சிவலிங்க கொடி தான் இங்க இருக்கு. கொடி வந்து எங்களுக்கு எப்பயுமே சிவலிங்க கொடி. சரி சரி, நான் எடுத்து கொண்டாரு. அவர் பேசுறாரு, அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம சார் ஒரு நிமிஷம் நான் அவருக்கு பேசுகிறேன். யாரு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 வருடம் 20 வருடம் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான சூழ்நிலை தான் நம்மளோட அந்த இருக்கு, அந்த இடம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியாளர்கள் இப்போ நம்ம கடந்த ஒரு 70 வருடங்களா நீங்க பார்க்கலாம், இருமுனை போட்டிகளா தான் இருக்கு. 2 கட்சிகள்ல யாரோ ஒருத்தர் தான் வந்து ஆட்சியில இருந்துகிட்டே இருக்காங்க. யாராவது ஒரு மாற்று கட்சி எப்பயாவது வர்றதுக்காக வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த நம்மளோட தொகுதி பல்லாவரம் தொகுதி இந்த ஆட்சியாளர்களோட நேரடி பார்வையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். மிகப்பெரிய 2 கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரதிநிதிகளை அங்க நிறுத்தல. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேரடி பிரதிநிதிகளோ நிறுத்தல. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பல்லாவரம் தொகுதி மக்களும் அனைத்து மக்களும் புரிஞ்சுக்கணும். இதை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் கூட அவங்க நிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட நிக்கல. அவங்களும் இன்னொருத்தருக்கு அவரோட பிரதிநிதிக்கு தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சியாளருக்கு இந்த தொகுதியை பத்தின, இந்த தொகுதியில இருந்தா இந்த தொகுதி நம்ம வந்து நிக்கணும், இல்ல இந்த தொகுதியில நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. 2வது, கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த சீட்டை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சிருப்பாங்க, அதுல என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க நம்ம பொதுவா நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்து நம்மளோட தொகுதியில வந்து நல்லது செய்வாங்களா, மக்களுக்காக செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு கிடையாது. கேள்விக்குறி மட்டும் கிடையாது. இப்போ நம்மளோட தொகுதியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதோட நிலைமை ஜென்ரலா சொல்லுவாங்க, மழை வந்தா மண் வாசம் வரும், தேர்தல் வந்தா தார் வாசம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தொகுதியில, பல்லாவரம் தொகுதியில இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் எங்களோட தெருக்கள் எல்லாம், ரோடெல்லாம் பள்ளமும் மேடுகளாம தான் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை கூட கிடைக்காத ஒரு நிலையில தான் எங்களோட பல்லாவரம் தொகுதி இருக்கு. இப்படி பெரிய கட்சிகள் எல்லாம் இப்படி இருக்க, மற்ற சிறு சிறு கட்சிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரு என்னன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே, அவங்கள பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எங்களது அப்படி கிடையாது. உங்களுக்கு 2 வாய்ப்பு தான். நாங்க நாடாளு மக்கள் கட்சியோட இணைஞ்சு நாங்க இந்த பல்லாவரம் தொகுதியில போட்டி போடுறோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த கட்சி, ஆனா ஒன் ஆஃப் த தொகுதி. ஆனா எங்களுக்கு இது ஒரே ஒரு தொகுதி தான். நாங்க சித்தர்களோட வழி வந்திருக்கிறோம், குருவழி வாரிசுகள். சித்தர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும், எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்க 80 வருடங்களாக சமுதாய பணியில இருந்துட்டு இப்போ அரசியல் களத்திலையும் அதிகாரத்துடன் இணைந்து மக்களுடன் கைகோர்த்து இந்த பல்லாவரம் நாடாளுமன்ற தொகுதியை சிறப்புற செய்ய நிறைய திட்டங்களை முன்கொண்டு வந்து மற்ற தொகுதிகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் 230, இதை தவிர்த்து 233 தொகுதிகள் இருக்கு. 233 தொகுதிகளுக்கும் நம்முடைய பல்லாவரம் தொகுதி ஒரு எடுத்துக்காட்டாக அமைவது போல எங்களுடைய திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு சில திட்டங்களை எழுதி
அதுல கொடுத்த துண்டறிக்கைகள்ல இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் செய்யாத ஒரு வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். இந்த திட்டங்களை எழுதி எங்களுடைய வேட்பாளர் கட்டாயமாக நாங்க செய்வோம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இது எந்த கட்சிகளாலும் செய்யப்படல. எங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த கட்சி, அதாவது ஒன் ஆஃப் த தொகுதி. எல்லாருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொகுதியா தான் பார்ப்பாங்களே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஒரு தொகுதி தான். எங்களுடைய முழு ஆர்வத்தையும் முழு ஈடுபாட்டையும் எங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் இந்த தொகுதியில நாங்க நிறைவேற்றி அடுத்த தேர்தல் வரும்பொழுது மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற 233 தொகுதிகளும் இது போன்ற பல்லாவரம் தொகுதி போன்ற இந்த பல்லாவரம் தொகுதியை ஆட்சி செய்த எம்எல்ஏ போன்ற எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற நினைப்பை வர அளவுக்கு எங்களோட திட்டங்கள் இருக்கும், எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அடுத்த நம்ம தேர்தல்ல இதை பத்தி நம்ம திரும்பவும் பேசுவோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சரி, எங்களுக்கு ஓட்டு போடுறதுனால என்னதான் இருக்கும் பாத்தீங்கன்னா, நாங்க புதுசா செய்ய முடியுமான்னு ஐயா சொன்னாங்க. நாங்க புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நான் இதுல மினிஸ்டரா இருக்கணும், இல்லைன்னா சிஎம் வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்படி நாங்க என்ன பண்ணுவோம்னா, தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்களை போட்டிருக்கு, நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கு. ஆனா எங்க தொகுதிக்கு அது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வரல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப கேட்க சொன்னாங்க, அப்புறம் வந்து நிறைய இடங்கள் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடங்கள்ல மட்டும்தான் செயல்படுது, ஒரு சில இடங்கள்ல செயல்படுது. மற்ற இடங்கள்ல ஏன் செயல்படலைன்னா அங்க ஒரு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று எண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரோ, தலைமை ஆசிரியரோ, அல்லது ஒரு மருத்துவரோ, அல்லது ஒரு அரசு அதிகாரியோ அங்க செயல்பட்டு இருப்பாங்க. அதனால அந்த தொகுதியில மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தொகுதிக்கு எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய வேட்பாளர் சித்தர் கரூரார் அவர்களுடைய குருவழி வாரிசு, சித்தர்களின் ஆசி பெற்றவர். அவர் சித்தர்கள் என்ன ஒரு சமுதாய அமைப்பு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவேன் என்ற உறுதி கொண்டு இந்த பல்லாவரம் தொகுதியில நிக்கிறாங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று இதுக்கப்புறம் அவங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லை. ஏற்கனவே 10 வருடங்களாக நம்மளுடைய இயக்கத்துல சமுதாய பணியில இருந்து இன்று அரசியல் களத்திற்கும் ஒரு முன்னோடியாக வந்திருக்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெற்றால் கட்டாயமாக அடுத்த தேர்தலில் மற்ற 233 தொகுதிகளும் எங்களை போல் எம்எல்ஏக்களை உருவாக்க வேண்டும், எங்களை போல் எம்எல்ஏக்கள் வர வேண்டும் என்ற எண்ணம் கட்டாயம் உருவாகும். ஓம் குருவே எல்லாம். ஒரு தொகுதி நிக்கிறேன். அத இலவசங்கள் பத்தி மக்களும் கேட்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தியும் மக்கள் கேட்கிறாங்க. அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே பதில், இலவசம் என்பது உங்களை கடனாளியாக்கும் செயல். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, எல்லாரும் நம்மளுடைய சொத்தை, தமிழ்நாட்டின் சொத்தை அடமான வச்சு கேரண்டி யார் கொடுக்கிறா? ஒன்று தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இந்த பணத்தை திருப்பி செலுத்துவோம் குறிப்பிட்ட நகராட்சிகள் கொடுக்கின்றன. குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டு நகராட்சியின் சொத்துக்களாக இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுதான் இதன் அடிப்படையில் நாங்கள் கேரண்டி கொடுக்கிறோம் சொல்லித்தான் அந்த அவ்வளவு இலவசங்களும் வருகின்றன. அப்ப இலவசங்கள் என்றால் அது உண்மையிலே உரிமை தொகை அல்ல, உரிமை அல்ல. நமக்கு வர வேண்டிய அந்த சேவைகள் வந்து கடனாக நம்மளை மாட்டி மாட்டி விடுறாங்க. அந்த கடன்ல இருந்து விடுபடணும்னு தான் மக்கள் நினைக்கணும். அதனால இலவசத்தை பார்த்தாலே கடன். நானும் கடன் படுகிறேன், எனது வருங்கால சந்ததியும் கடன் பட்டு கொண்டிருக்கிறது இந்த உணர்ந்தார்கள் என்றால் கடன் கேட்க மாட்டார்கள். அதே மாதிரி இலவசங்களை வேண்டாம். நம்ம சொல்ற மாதிரி செலவை குறைப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் அரசு ரீதியாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதன் மூலமாக நீங்கள் சேமிக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர ஒவ்வொரு தடவையும் இலவசம் தேவையில்லை. அதே மாதிரி பணம் கொடுத்தார்கள் என்றால் அந்த பணத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும்னா, இது ஒரு பாலம், வரவேண்டிய பாலம் தரக்குறைவாக போய்விட்டது, வரவேண்டிய ஒரு பள்ளி தரக்குறைவாக போய்விட்டது, வரவேண்டிய ஒரு திருமண மண்டபம் தரக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் 1 லட்சம் ரூபாய் யாருக்கோ போய் அதுல 2000 ரூபாய் எனக்கு வருது. இந்த எண்ணம் இருக்க வேண்டும்ங்கிறது தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஓரளவுக்கு செயல்பாட்டுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. சட்டம் மூலமா வந்து பணம் கொடுக்கறத வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க அந்த ஆட்சி வழியில கடன் கொஞ்சம் என்ன அது வந்து
யாருக்கு ஓட்டு காசு இருக்காங்க ஒரு பிரச்சாரத்தை எடுத்து போயிடலாம் சார். அரசாங்கம் சொல்லுது நீங்க ஆன்மீகப்படி பாவம் சிவனோட போனா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். சரி, நிச்சயமாக அது அது பாவத்தின் கரை மட்டுமல்ல, ரத்தத்தின் கரையும் இருக்கிறது. அது உறுதியாக அதுல ரத்தத்தின் கரையும் இருக்கிறது. நம்ம ரத்தம் மட்டுமல்லாமல் வருகாலத்தில் இருக்கிற சந்ததிகளையும் நாம் இப்ப அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது உண்மையிலே கேரண்டி தமிழ்நாடு அரசு கேரண்டி கொடுக்காம, ஒரு குறிப்பிட்ட நகராட்சி சொத்துக்களை வைத்து கேரண்டி கொடுக்காம எந்த பணமும் உலக வங்கி கொடுப்பதில்லை. உலக வங்கியை பத்தி நமக்கு தெரியும், அமெரிக்க நாட்டை பத்தியும் தெரியும், IMF என்கிற பன்னாட்டு நிறுவன நிதியை பற்றியும் தெரியும். அவங்க எல்லாம் கழுகு மாதிரி பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வரி சீர்திருத்தமோ ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல அவங்க சொல்றபடி அந்த ஒரு மீட்டருக்கு உண்டான தொகை எல்லாத்தையும் அவங்க சொல்றபடி கூட்டலன்னா தரமாட்டார்கள். அப்ப அடிப்படையில நம்மளை எழுதி எழுதி வாங்கி கொண்டு அதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தான் நமக்கு புரிய வேண்டும். மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அது வெறும் பாவம் மட்டுமல்ல, ரத்தம், இரத்தக்கரை நமது இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் மூட்டை பூச்சிகள் போலத்தான் இந்த உலக வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேட்பாளர் 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிச்சிடும். அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக ப. ராஜேஸ்வரி, சித்தரடியால் ராசேஸ்வரி நிற்கிறேன். இப்போது சித்தர் யுகம் வருகிற ஆட்சி காலமாக இருக்கப் போகிறது. நாங்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதற்கிணங்க மக்களுக்கு நல்ல ஒரு அருளாட்சியும் நல்ல ஒரு சேவையும் செய்வதற்காக இப்பொழுது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன். எங்களுடைய சின்னமாகிய பேனாமுனை சின்னம். இது அனைவரும் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் எங்களுடைய குடி. இதுதான் எங்களுடைய சிவலிங்கம் போட்ட ஒரு மெய்ஞான கொடி. சிவப்பு வண்ண துணியில இந்த சீவலிங்கம் என்கின்ற சிவலிங்கம், வெறும் லிங்கம் நீங்க நினைக்கக்கூடாது. சித்தர்கள் இதை 3ஆ சொல்லிருக்காங்க. இது ஆன்மா, இது உயிர், இது ஆவி. ஆவி, ஆன்மா, ஆறுயிர் 3ம் கலந்துதான் சீவன். நமக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த சீவன், அந்த ஒரு மனிதனுக்குள்ளும் சீவன் இருக்கின்றான் என்பதை ஒரு குறியீட்டாக, ஒரு இலக்காக ஒளிவிடுகின்ற இலக்கு தான் இலிங்கம். இலிங்கம்ங்கிறது ஒரு தமிழ் சொல். அது தமிழ் சொன்னா இலக்கு, இலங்கு என்றால் ஒளிவிடுதல். ஒளிவிடுகின்ற நமது குறிக்கோள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சீவனுக்காக மற்ற சீவன்களை மதித்து வாழ வேண்டும் என்பதுதான் சித்தர்கள் கொள்கை. ஒரு உயிரை போற்றி வணங்க வேண்டும் என்ற உயிர் தத்துவம் தான் சித்தர்களுடைய தத்துவம். அதை உள்ளடக்கிய சித்தர்கள் வழங்கிய கொடி. இது நாங்க எதுவும் அமைச்ச கொடி அல்ல. பன்னெடுங்காலமாக சித்தர்கள் அவர்கள் உருவாக்கி தந்து அவர்கள் பயன்படுத்திய கொடியை இன்று இங்கு கொண்டுவருகிறோம். இந்த சித்தனது கொடி மெய்ஞான கொடி என்றால் அருளை ஈர்க்கக்கூடிய கொடி, அருளை அங்கு உருவாக்கக்கூடிய கொடி. ஆகவே அருளாட்சி வர வேண்டும் என்றால் அருள் தரும் இந்த மெய்ஞான கொடி எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையேதான் நீங்கள் அருளாட்சி தான் அமைய வேண்டும் என்று சொல்கின்றோம். அதாவது முதல்ல ஒரு எண்ணத்தில ஒரு எழுச்சி அப்பதான் ஒரு கருத்து புரட்சி வரும். ஒரு கருத்து புரட்சி வந்தால்தான் ஒரு சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றம் அமைந்த பிறகுதான் ஒரு அரசியலிலும் மாற்றம் வரும். தனி மனித ஒழுங்குதான் சமுதாய ஒழுங்கு. இன்றைய நல்ல ஒரு குறிக்கோள்களையும் தத்துவங்களையும் சொல்லுகின்ற ஒரு மெய்ஞான கொடி சித்தர்கள். ஏனோ நம்ம சும்மா இல்ல, பல கொள்கைகளை குறிக்கோள்களை பல புத்தகங்களாக அச்சடித்து 4 லட்சம் பேஜுக்கு மேல இருக்கு அவங்க எழுதின தொகுப்பு. சித்தர்கள் எழுதுறது அத்தனையும் புத்தகங்களை அடிச்சு கொள்கை என்ன, குறிக்கோள் என்ன, தத்துவம் என்ன, வணிகத்தை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கலையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள். அதே போல
நீதி வழங்கக்கூடிய நீதித்துறையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, தெளிவாக எழுதப்பட்ட புத்தகங்கள் அச்சடித்து அதன்படி நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதற்காகத்தான் இந்த இந்து வேத முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. அடுத்தது அவர் மொத்தம் 72 தொகுதி நிற்கிறார் நாடாளுமன்ற கட்சி. படைசார் நகரில் நிற்கிறார். நாடாளும் மக்கள் கட்சி. அந்த கட்சி பேர் நாடாளும் மக்கள் கட்சி. அந்த எங்க துண்டறிக்கையில் இருக்கு. இதுதான் எங்களுடைய சின்னம். 7 கதிர்களுடைய பேனாமுனை. இதை எடுத்துடலாம். நீங்க மட்டும் வச்சீங்க. நெய் மட்டும் பிடிக்குமா கீழே வச்சுக்க. அந்த பக்கம் வச்சுட்டேன். நீங்க எந்த